நெஞ்சுவலியின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை இரவோடு இரவாக தீர்த்து கட்டுவதற்கு திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர் சதி திட்டம் போட்டியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 48வது முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டு ஜூலை 29ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வர வேண்டும் என்று நீதிபதி அல்லி அவர்கள் தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருந்தார். இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் மதியம் உணவு அருந்திவிட்டு ஓய்வு எடுப்பதற்காக சிறையில் உள்ள அறைக்கு சென்றபோது மயங்கி விழுந்து இதயத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருப்பதாக சிறையில் உள்ள மருத்துவர்கள் உடனடியாக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கு அவருக்கு சரியான சிகிச்சை வழங்கப்பட்ட போதிலும் அவருடைய உயர் சிகிச்சைக்காக ஓமந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த நிலையில்தான் இன்று இரவு செந்தில் பாலாஜி அவர்களை தீர்த்து கட்ட கூலிப்படைகளை அனுப்பி வைக்கப்படுவதாக ஒரு ஆடியோ ஒன்று இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. செந்தில் பாலாஜியை பொறுத்தளவிற்கு அக்யூஸ்ட் நம்பர் 2வது தான். ஏனென்றால் முக்கியமான குற்றவாளியே செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமார் அவர்கள்தான். முதலில் செந்தில் பாலாஜி அவர்கள் எதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டிருக்கிறார்? இத்தனை முறையும் நீதிமன்ற காவல் கொடுக்கப்பட்ட போதிலும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஏன் உண்மைகளை கூறாமல் மூடி மறைக்கின்றார்? அது மட்டுமல்ல, செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவின் ஆட்சியில் தானே ஊழல் செய்தார். தற்பொழுது திமுகவில் ஆட்சியில் எதற்காக திமுகவின் அமைச்சர்கள் பயப்படுகிறார்கள் என்ற பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படலாம். கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்னமோ அதிமுகவின் ஆட்சியின் பொழுது போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வேலை வாங்கி தருவதாக 100க்கும் மேற்பட்டவர்களது பணத்தை வாங்கி கொண்டு அந்த பணத்தை சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை செய்ததன் காரணமாகத்தான் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் 9 முறை செந்தில் பாலாஜி சொந்தமான இடங்களும் அவரது சகோதரர் சொந்தமான இடங்களும் சோதனைகள் நடத்திய பொழுது, அமைச்சராக திமுகவில் இருந்த பொழுது, மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு அமைச்சராக இருந்த பொழுது பல்வேறு விதமான ஊழல்களையும் கோபாலபுர குடும்பத்திற்கு பணத்தை வாரி வழங்கியிருப்பதாகவும் சில டாக்குமெண்ட்டுகள் பென்டிரைவர்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆவணங்களை முன்வைத்து இரவோடு இரவாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். அன்றே கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு ஒத்துழைத்திருந்தார். இன்று நிச்சயமாக ஜாமீனில் அவர் வெளியே வந்திருக்கலாம். அன்று இரவோடு இரவாக நெஞ்சுவலியின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதற்கு பிறகு தனியார் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார். அங்கு 3 மாதங்கள் ஓய்வில் இருக்க வேண்டும், அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று காவேரி தலைமை மருத்துவர்கள் வேண்டுகோள் இணங்க டெல்லியிலிருந்து எய்ம்ஸ் மருத்துவர்கள் பார்வையிட்டால் தான் நாங்கள் சம்மதிப்போம் என்று அமலாக்கத்துறை கூற, கடைசியில் செந்தில் பாலாஜி பூரண நலமடைந்து விட்டார், அவரை சிறையில் அடைக்கலாம் என்று கூறிவிட்டார்கள்.